அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் அதை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 12 மாதங்களில் 7வது மாதத்தை சுட்டி காட்டக்கூடிய மாதமாக இருக்குது. 7 அப்படின்ற எண் பார்த்திங்கனாக்கா நவகிரகங்களில் கேதுவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சு இருந்தாலும் அந்த 7 அப்படிங்கிற எண் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண்ணாக இருக்குது. சரி, இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது எந்த பஞ்ச முகூர்த்தத்தில் இந்த ஜூலை மாதம் பிறக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பஞ்ச அங்கத்தில் முதல் அங்கமான கிழமை வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, பூர நட்சத்திரம், வியாதிபாத யோகம், தைத்துல கரணம் கூடிய பஞ்ச முகூர்த்தத்தில் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறக்குதுங்க. சரி, மொத்தத்தில் பொதுவாக இந்த ஜூலை மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் அஸ்தங்க நிலையில் லக்னத்தில் இருக்கிறதுனால பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தி வைக்கக்கூடியவங்க, சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வருமானம் சார்ந்த தொழில், ஃபினான்ஸ், லோனு, இது சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம், அதாவது இந்த குரு அஸ்தங்கம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் தடைகளையும் சந்திப்பாங்க. அடுத்த நிலையாக 2ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்கனால கல்வியில் இருக்கக்கூடிய நிலை உயரப்போகுது. படிக்கிறதுக்கான மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரிக்க போகுது. அதாவது இத்தனை சதவீதம் தான் படிக்கிறாங்க, இவ்வளோ சதவீதம் கம்மியாக இருக்காங்கன்றதை குறைச்சி காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அடுத்ததாக 3ஆம் பாவத்தில் செவ்வாய், சந்திரன், கேது அமர்ந்திருக்கிறது பார்த்திங்கனாக்கா நிறைய மிஷினரி சார்ந்த தொழிற்சாலைகளில் பழுது செலவுகளாக இருக்கட்டும், ஒரு லேபர்ஸ் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் ரத்தம் சார்ந்த விஷயங்களில் பிபி அதிகமாகிறதா இருக்கட்டும், ரத்த சோகையாக இருக்கட்டும், ஹீமோக்ளோபின் குறைபாடாக இருக்கட்டும், இம்யூனிட்டி சிஸ்டம் உடம்புல குறையிறத இருக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு கொடுக்க போதுங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பது நிறைய, அதாவது யாருக்கெல்லாம் ராகு தசை ராகு புத்தி நடைபெற்றுட்ருக்கோ, செவ்வாய் தசை ராகு புத்தி, சனி தசை ராகு புத்தி நடத்திருக்கோ, இருக்கும் இடத்தை விட்டு வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வெளிநாடு போகிறதுக்கான நிலை ஏற்படுத்தி தரப்போகுது. 10ல் சனி பகவான் 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொழில் சாதைகளும் சரி, தினக்கூலி செய்கிறவங்களும் சரி, வருமானத்தை மெயினாக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கும் சரி இந்த மாதம் சிறப்பான வரவேற்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் புதுசாக சிட் ஃபண்டு, புதிய ஃபினான்ஷியல் இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதில் இந்த மாதத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கிரகப்பிரவேசத்துக்கான முக்கிய நாட்கள் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. சரி, 12 ராசிகளுடைய பலன்களை பார்க்க போகலாம் வாங்க. 1/7/2025 ஜூலை மாதம் கடக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடக ராசி அப்படின்னு சொல்லும் போதே புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க கடகராசி நேயர்கள். இந்த கடகராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? அப்பா, அஷ்டம சனி விலகிருச்சு அப்படின்னு நம்ம மூச்சு விட்டோம். அஷ்டமத்தில் ராகு உட்கார்ந்துட்டாரு. அந்த ராகுவை முறையாக வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த அஷ்டம ராகு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. மாதம் பிறக்கும் போதே கடகராசிக்கு உண்டான அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, கேதுவோடு உட்கார்ந்துருக்காரு. புதிய கடன்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சில் எவ்வளோ நிதானத்தை எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ சிறப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. திரிகோணாதிபதிகள் கேந்திராதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்றது இந்த மாதம் மிக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் கவனம் தேவை. மேலும் கடகராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1/7/2025
ஜூலை மாதம் கடகராசி. கடகராசின்னு சொல்லும்போது நன்றியுடைய சின்னம். கடகராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதே நேரத்தில் ஒருத்தரோட உணர்வை தெரிஞ்சுக்கிறவங்க அப்படின்னா கடகராசி நேயர்கள். இந்த கடகராசிக்கு இந்த மாதம் ராசிநாதன் தன் ராசிக்கு தனுசு ராசியில் உட்கார்ந்துருக்காரு. கூட கேதுவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கு. சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கேதுவோடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத புதிய கடன்களை உருவாக்கக்கூடியது இருக்கிறதுனால கவனம் தேவை. அதிகப்படியான செலவுகளை குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. ஜாதகருடைய முயற்சி இது கண்டிப்பாக உங்களுடைய தகுதிக்கான முயற்சியா அப்படின்னு யோசித்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஸு. நம்மளுக்கு மீறின விஷயங்கள் நீங்கள் எடுக்கும்போது அதில் தடைகளையும் மன வேதனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் கண்கள் சார்ந்த விஷயம், லங்ஸு சார்ந்த விஷயம், குடல் சொல்லக்கூடிய குடல் இறக்கமாக இருக்க போது குடல் சார்ந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. உங்களை சார்ந்த விஷயங்கள் நல்ல செய்திகளாக வெளியில் வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய இந்த கேது ராகுவுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனித்து இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். புதிய சிறுதூர பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அதாவது எழுத்து இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய சக்ஸஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போகுது. பிள்ளைகள் வந்து கொஞ்சம் காலகட்டமாக ஒரு இடத்துல வந்து மருத்துவ செலவு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஒரு இடத்துல படிப்பே சுத்தமாக இல்லாத மாதிரி இருந்திருக்கும். நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க படிப்பே இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு சில இடத்துல குழந்தைகளுடைய மைண்டு ஒரு மாற்றத்தை காட்டியிருக்கும். அந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சிறப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. பிள்ளைகளுடைய கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து உத்தியோகம் பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து சிறு சிறு தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் மாதத்தோட கடைசியில் உத்தியோகத்தில் வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் உத்தியோகஸ்தானத்தை சூரிய பகவான் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்து கொடுக்க போகுது. ஒரு சிலர் உத்தியோகத்திலேயே வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அந்த உத்தியோகம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. முன்னோர்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தடைகள் இருக்குன்னா, ஏதாவது செய்ய மறந்துட்டிங்கன்னா அந்த கடமைகளை எடுத்து செய்கிறது பாதிப்புகளை குறைச்சி கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் அமர்ந்திருக்காங்க. தவசம் கொடுக்கறது, மூதாதையருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்கிறது, எதாவது ஒன்று மறந்து போயிட்டீங்க இல்லை செய்கிறது இல்லை அப்படின்னா இந்த மாதம் அதை எடுத்து செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அமாவாசை வழிபாடுகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் பேச்சுவார்த்தைகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லறம் அப்படின்னு பேசும்போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்தில் வந்து மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து மௌனம் சாதிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு சில இடங்களில் மௌனத்தை எடுத்துக்கிறதே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு அந்த விஷயத்தை விரிவாக பேசுறது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த மாதம் மீடியா சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றி இருக்குது. சரி, அடுத்து 9ஆம் இடத்துல சனி பகவான் தந்தை வழி உறவுகளோட மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா தந்தையாரோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறது கண்டங்கள் ஏற்படுத்தினாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால பிளட் டொனேஷன் பண்ணுறது, ஆர்கன்ஸ் டொனேஷன் பண்ணுறது, இது சார்ந்த விஷயங்கள் எழுதி கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் உங்களுடைய கர்மாக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு அன்னதானம் விடுறது இந்த கர்மாவை குறைச்சி கொடுக்கும். அந்த அன்னதானத்தையும் மகிழ்ச்சியாக ஒரு இரிட்டேஷன் கோபம் எதுவும் இல்லாமல் அழகாக செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மாமியார் வழியில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாகவும் இருக்கிறதுனால கவனம் கண்டிப்பாக தேவை. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் ஃபோன் இருக்குங்க. ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான வழிபாடு செய்யுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்காங்களா போயிட்டு வாங்க. பழனியில் போயிட்டு வாங்க. பழனியில் டெய்லி மாலையில் ராஜ அலங்காரத்தில் முருகர் இருப்பார். உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போய் பார்த்துட்டு
தங்கத்தேரை தரிசிச்சுட்டு வர்றது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இல்லை என்னோடய ஒர்க் ஷெட்யூலு இல்லை என்னால் போக முடியல, வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபோனில் ராஜ அலங்காரத்தை பார்த்து வீட்டில் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நெய் தீபம் ஏற்றுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பேசும்போது கொலஸ்ட்ரால், கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. கிட்னி சார்ந்த உடலில் நீர் சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர மங்கள யோகம் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால சுப்பிரமணியர், பால சுப்பிரமணியரை வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 9, வெற்றிக்கான வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். நன்றி.